எப்பொழுது உங்களின் மனமும் இதயமும் ஒன்று சேர்கிறதோ அதுதான் உண்மையான ஞானம். அதுவரையில் உங்களின் மனம் உங்களை தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கும். எப்படி 2 நட்சத்திரங்கள் மோதுவதன் மூலமாக புதிய உலகங்கள் பிறக்கின்றனவோ, அதுபோல் 2 தத்துவங்களோ அல்லது 2 கருத்துகளுக்கு இடையிலோ ஏற்படக்கூடிய மோதலானது புதிய ஒன்று பரிணமிக்க அடிகோலுகின்றன. இதுதான் வாழ்க்கை. எது நிறைவான வாழ்க்கை என்று என்னிடம் கேட்டால், கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், இப்பொழுது இருக்கிறதே இந்த கணம், இந்த கணத்தின் ஒவ்வொரு துளியையும் முழுமையாக வாழ்வதே நிறைவான வாழ்க்கை. வெற்றிக்கான வழி எது என்று என்னிடம் கேட்டால் நான் சொல்வேன், எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் சரியாக இருக்க முயற்சி செய்வதை விட, நாம் செய்யக்கூடிய ஒன்றை அதை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக செய்வதே வெற்றிக்கான வழி என்று. எவை உங்களுக்கு நன்மையை தராது என்று கருதுகிறீர்களோ, அவை உணவாகவோ மனிதர்களாகவோ பொருட்களாகவோ அல்லது எதுவாகவேனும் இருக்கலாம், அவற்றிலிருந்து விலகி இருங்கள். அப்பொழுதுதான் உங்களின் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதிலோ அல்லது எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுவதிலோ எனது நேரத்தை செலவிடுவதை விட, எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, எது எனக்கு மனநிறைவை கொடுக்கிறதோ அதை இப்பொழுது எனது சொந்த வழியில் செய்வதையே நான் எளிமை என்று அழைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் எவன் ஒருவன் நிதானத்தை இழக்காமல் அமைதியாக இருக்கிறானோ அவனே உச்சபட்ச தன்னம்பிக்கை உள்ள மனிதன் என்று நான் கூறுவேன். நாம் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கவனிக்காமல் தவறவிட்டு கொண்டு வேறொரு கனவு வாழ்க்கை குறித்து நினைத்து கொண்டிருந்தால் எப்படி நம்மால் வெற்றி பெற முடியும்? வானத்தை பார்க்காமல் தரையை பார்த்து கொண்டிருந்தால் வானவில்லின் அழகு எப்படி தெரியாதோ, அதுபோல் நீங்கள் வெற்றியை விரும்பினால் உங்களின் கவனம் முழுக்க முழுக்க உங்களின் இலக்கின் மீதே இருக்க வேண்டும்.